இருக்காங்க. ஏன்னா அவங்க தப்பா எனக்கு ஒரு அனுபவம் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இனிமே நம்ம வாழ்க்கையில் வந்து புதுசாக உருவாக்கிக்கலாம். இதே ஸ்கூல் காலேஜில் நம்ம படிக்கிறோம்னு வந்து நல்லது கண்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே கெட்ட விஷயங்கள் இருக்காது. கெட்ட விஷயத்தை நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் வாழ்க்கை. இங்கே ஃபுல்லு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஃபுல்லு மேடம் என்ன நடத்துனாங்க, சாதனை நடத்துனாங்க, புதுசு அனுப்பிச்சா போகணும். வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் மாற்றிருப்பாங்க. நேற்று முந்தாயிரத்து கூட எங்கள் ஆள் வந்து கூப்பிட்டு வா சொன்னாங்க. நான் மைண்டு வரல. ஏன் அவன் மைண்ட்லேயே இல்லை, எனக்கு போகலை சுத்தமாக. ஏன்னா இவ்வளோ கேவலமாக செய் இந்த அப்படி எனக்கு ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு போய் கார் ஓட்டிட்டு போய் வாஸ்க் அடிக்குது அவங்க கார் மேலே. இதுலேயே நம்ம ஒரு நாள் இந்த சாக்கடைக்குள்ள நம்ம இருந்துருக்கோம். அப்போ எனக்கு ஒரு புரிஞ்சு ஒரு மதுபான இப்போ எனக்கு ஒரு கௌரவமாக இருக்கும். இதோ கலெக்டராக அடிக்கிற மாதிரி பதவியில் அப்படி இப்போ நிற்கும் போதெல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ அதிகமாக இதெல்லாம் நம்ம அடி தாண்டி தான் வந்து வரையை தாண்டி இன்னைக்கு ஒரு புரியலாக இதே வந்து போனோம்னா சொல்லுவாங்க கூட இருந்தவங்களாம் பாதி பேர் இறந்துட்டாங்க. நிமிஷனால எப்படி ஒருத்தவர் போனோடி வாங்கி கொடுத்தவங்க நம்ம இல்லாதவங்க இங்கே வந்து எனக்கு லோன் வந்து புரியலாம் அவங்க நீங்கள் நினச்சிருக்கீங்க. இந்த மாதிரி தான் கொண்டாடி இருக்கேன். அது எனக்கு தான் சந்தோஷம். புரியலாத பிடிச்சவங்க கூட இருந்தேன். அவங்க வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் கடவுள் போகல. எனக்கு கடவுள் வந்து ஏதோ இது வச்சிருக்கனால தான் இறைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இங்கே வர முடியும், ஏஐ மீட்டிங் போக முடியும். அதில் எனக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்காரு. ஏன்னா நேரம் நான் வந்து நான் பண்ண சேட்டைக்கு நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோ வாயில் வந்தேன். அவ்வளோ வீட்டில் வந்து மது சூது இதில் தான் இருந்தேன். அதுவும் மதுலேருந்து நம்ம அந்த சூது வேலை ஏறி நம்ம பண்ண முடியாது. அது ஒரு காரணமாக வந்து எதிர்த்து விட்டேன். அவன் நல்லபடி அப்படின்ட்டான், அவன் தப்பிச்சுட்டான். ஏன்னா இதுதான் வாழ்க்கையில் அவங்களும் மது ஆடிட்டாங்க. என்னை அப்படி அந்த மது வந்து எப்படி மாற்றிருப்பாரு, அப்படியே மாற்றி என்னை உள்ளே கொண்டு போயிருந்து அப்படி அது பெரிய ப்ராப்ளம் ஆகுது எனக்கு. இது எனக்கு அசிங்கம் இல்லை நான் சொல்கிறதுக்கு. இதனால் நான் ஃபஸ்ட்டு இது காத்திருக்கேன். இதே நாளைக்கு வந்து நான் கல்யாணம் முடிச்ச அசிங்கம் போகிறோம். கல்யாணம் முடிக்காத முன்னாடி எனக்கு எதனா கௌரவமாக கிடச்சிருச்சு. அதனால எனக்கு அப்படியே தப்பிச்சுட்டேன். சூப்பராக வெளியே கொண்டு போய் சூப்பராக நல்லா இது பண்ணிட்டேன். அப்போ நான் யோசிச்சு பண்ணி பாருங்க. நம்ம பண்ணால் சேர்ந்து நம்ம மதுவுக்கு அவனும் மது கொடுத்தேன், எல்லாத்துக்கும் போனேன். ஆனால் அவன் வந்து எவ்வளோ அளவோடு குடிக்கணும், எவ்வளோ அளவோட சேரணுமோ குடிச்சிருக்கேன். நம்மளுக்கு தான் அளவு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். அளவு தெரியாமல் அளவு மீறி மலை அளவு மீறி மாசு வச்சு அளவு மீறி விட்டுறோம். நன்றி அந்த வேலையாக ஏமாந்து உடனே பார்த்துட்டு அளவு மீறி பிரிஞ்சு அப்படின்னு இப்போ இன்னைக்கு பிறந்தநாள் வந்து எனக்கு இல்லாத வந்து மிஸ் பண்ணோம். ஃபேஸ்புக்கில் இருக்கும், வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும். நான் 4 மாதம் இல்லாத வந்து பாதி பேர் எனக்கு புரியாத ஃபோன் யூஸ் பண்ணாங்க. நம்பர் தெரிஞ்சு ஃபேஸ்புக்கில் வாங்கினாங்க. ஏன்னா அவங்கள புரியாத கணக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் கூட யூஸ் பண்ணுறது இவனுக்கு நன்றி நான் சொல்லிட்டேன். திரும்பி நம்ம யூஸ் பண்ணணும் தேவையில்லை. ஆனால் அவங்க நல்லா இருக்கா போகுது எனக்கு அவ்வளோதான். ஏன் வந்து திரும்பி வந்து யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை வந்து தேவையில்லை. திரும்பி நம்ம வந்து ரைட் ஆகணும் தேவையில்லை. அதெல்லாம் மாற்றக்கூடியதான் நம்ம இங்கே தெருவில் சொல்லி கொடுக்குறது. அதே மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எனக்கு இதெல்லாம் உட்காந்து மேடம் சொன்னோம்.